வணக்கம் நண்பர்களே, தமிழ் பிளாசம் சேனலில் ராகி ஸ்வீட் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: ராகி மாவு 3/4 கப்பு, நாட்டு சக்கரை 1 கப், வெண்ணெய் 2 டீஸ்பூன், பால் தேவையான அளவு காய்ச்சாத பால், 3/4 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பால் ஊற்றிக்கலாம். உப்பு 1 சிட்டிகை, எள்ளு 1 டீஸ்பூன். ராகி மாவை வறுத்து எடுத்துக்கலாம். சிம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ மாவு இலக்குனா போதும், பொன்னிறமாக வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அரிசி மாவை நான் ஆல்ரெடி வறுத்தது தான் யூஸ் பண்ண போகிறேன். போன வீடியோவில் எப்படி வறுக்கிறதுன்னு காமிச்சேன். அந்த அளவுக்கு நீங்கள் இலகரால் பதத்துக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. மாவையும் இல்லைன்னா இடியாப்ப மாவும் போடலாம், அரிசி மாவும் நீங்கள் கடையில் வாங்குறதும் போடலாம். பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. இப்போ இந்த ராகி மாவு கொட்டிக்கலாம். அந்த ஈக்குவல் பதத்துக்கு அரிசி மாவும் எடுத்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு நல்லா கலந்துக்கோங்க. எள்ளு 1 டீஸ்பூன், இதையும் நல்லா கலந்துக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நாட்டு சக்கரை நான் 3/4 கப்பு தான் சேர்க்குறேன். இதுக்கு உங்களுக்கு ஸ்வீட் ஜாஸ்தி வேணால் 1 கப்பு அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 டீஸ்பூன் போடுறேன். போட்டு இது நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ வெண்ணெயும் நாட்டு சக்கரையும் சேர்றப்போ உங்களுக்கு இலகி கொடுக்கும். நல்லா மசிச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம பால் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக பால் ஊற்றுங்க. இவ்வளோ தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் பால். பாருங்கள், நல்லா மாவு இலகி வந்துச்சு. நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நீங்கள் இன்னும் பால் ஊற்றுனீங்க அப்படின்னா ரொம்ப கொல கொலன்னு ஆகிடும். இந்த பதத்துக்கு தான் இருக்கணும். இப்போ நம்ம உருண்டையாக உருட்டிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உருட்டிக்கோங்க. நான் சின்ன சைஸாக பாலாக உருட்டுறேன். எல்லாத்தையும் இப்படி உருட்டி வச்சுக்கலாம். பாருங்கள், எல்லாம் பால் உருட்டியாச்சு. இப்போ இட்லி பாத்திரத்தில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அடியில் எண்ணெய் தடவிக்கோங்க இட்லி பாத்திரத்தில். இப்போ 5லேருந்து 7 நிமிஷம் நம்ம வேக வச்சா போதும், வெந்துடும். இப்போ 7 நிமிஷம் ஆச்சு. பாருங்கள், ராகி கொழுக்கட்டை வெந்துருச்சு. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு உள்ள. இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.